Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இந்த ஒரு 8 நிமிஷம் உங்களுக்கு ஒரு சூப்பர் ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ரொட்டீன் வந்து எனக்கு மேக்ஸிமம் எப்போ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னா ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சில மோட்டிவேஷன் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் இப்படி பண்ணுறேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்னோடய பூஜா ரூமோட அப்டேட் பற்றி கேட்டிருந்தீங்க. அது இப்போதைக்கு நான் இப்போ காமிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 20% ஒர்க் இருக்குது. அது நான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக என்னோடய பூஜா ரூமோட டூர் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து போட முடியும். இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே காப்பரில் வந்து கலசம் மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய லேடர் போட்டு தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹெவி டஸ்ட் இருந்தது, அதை வந்து எடுத்தேன். இருந்தாலுமே டஸ்ட்டு நம்ம எப்போதுமே எடுக்கிறப்போ ஒரு டஸ்ட் வரும் தெரியுமா, அது வந்து டஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு டஸ்ட் வரும்ல, அதை வந்து இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எடுத்தேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறது ஒரு விஷயந்தான் என்னென்னா, எனக்கு வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை, ஆனால் போக போக அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கும்ஃபு கிளாஸ் போகிறீங்க, இல்லை கராத்தே கிளாஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா ஒருத்தவங்க உங்களை அடிக்க வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்கள அடிக்கிறதுக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக விலகிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெரிய நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிறது அது வந்து ஒரு அறியாமை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த பூஜா ரூம் வந்து நான் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த அறியாமை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த பூஜா ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா என்னோடய பூஜை ஜாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, மேலேயே வந்து சபீனா, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இருந்ததுன்னா போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம். இதை வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம பெரிய எஃபர்ட்டே இல்லாமல் நம்மளோட பூஜா ஜாமான்லாம் வந்து நல்ல ஈஸியாக விளக்கிடலாம். நம்மளோட கை வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப போட்டு இந்த பித்தளை ஜாமான்லாம் தேய்க்கிறப்ப தான் கை வந்து அதை விளக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு மாதிரி மரமரன்னே இருக்கும். இந்த பவுடரை தண்ணியில் குழச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கழுவி விட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கழுவுனதுக்கப்புறமா நல்லா குடிக்கிற தண்ணியில் வந்து இதை கழுவிட்டு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ இது வந்து என்னோடய மஸ்கிட்டோ நெட்டுக்கு ஒரு சூப்பர் க்ளீனிங் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை முன்னாடியெல்லாம் நான் நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அதில் அந்தளவுக்கு டஸ்ட்டே போகாது. இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்னோடய பால்கனியில் கொண்டு போய் வச்சு அழகாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு உங்களுக்கு கீழே எவ்வளோ கொட்டுது பாருங்கள். இந்த பெரிய ப்ரஷ் ஆக்சுவலாக நம்ம பாத்ரூம் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை வந்து என்னோடய நார்மல் ஹவுஸ் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம பெயிண்ட் ப்ரஷில் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மைன்யூட் டஸ்ட்டெல்லாம் வரும், இதுலேயும் வருது, ஆனால் அதை விட இதில் கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகவே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் அதை வந்து மாட்டிடுறது. ஏன்னா நம்ம ஜன்னல்லே வச்சு க்ளீன் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ஜன்னலோட கம்பி அதிலெல்லாம் போய் உக்காந்துடுது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது. ஸோ நான் இந்த புலம்புறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிறத மாற்றிட்டு எனக்கு என்னமோ நடக்குது ஆனால் அது என் கண்ட்ரோலை மீறி போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்குது. தீர்க்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, உட்காந்து பேசி சரி பண்ண முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புலம்பிட்டு இருக்க அது அதிகமாகுமே தவிர கம்மி ஆகாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாகிடும். இன்னொன்று இந்த உட்டன் டோர் போடுறப்ப என்கிட்ட நிறைய பேர் சொன்னது இவ்வளோ டீட்டெயில் ஒர்க் வச்சு போடாதீங்க, க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னாங்க. உண்மைதான், நானுமே பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே டக்குன்னு வந்து எனக்கு க்ளீன் ஆகிடுது. ஸோ நான் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு
இந்த டஸ்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் என்னோடய கிச்சனுக்கு வந்து வந்தேன். ஏன்னா கிச்சன் ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நமக்கு ரொம்ப ட்ராக் ஆகும். இந்த ஒர்க்கை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா மற்ற ஒர்க் செய்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அதனால இன்றைக்கி கிச்சன் டீப் க்ளீனிங்லாம் கிடையாது. ஒரு 2-3 ரெசிபி வந்து செஞ்சுருந்தேன். அதனால் கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ் ஆகிடுச்சு. நிறைய பாத்திரமுமே வந்து சேர்ந்துடுச்சு. இந்த டிஷ்வாஷரில் வந்து போட்டு விட்டுட்டோம்னா நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த டிஷ்வாஷரோட ரிவ்யூ வந்து கேட்டிங்க. அது நான் சீக்கிரமாக போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து போட்டுருவேன். இதுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் செலவாகுது, உங்களோட ஹாட் வாட்டருக்கு வந்து நீங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் பேரிவேரில் ஸ்கேல் ஃப்ரீ சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைப் மாதிரி ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு பைப் வந்துருக்கு. அதுதான் நம்மளோட கிச்சன் டேப்போட பைப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது அந்த ஸ்கேல்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இது பெர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. இதுக்குன்னு சில சாஃப்ட்னர் வந்து விற்கிது. ஒரு 10,000-12,000 அதை வந்து இண்டோரில் வைக்கணும். எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கே கம்ப்ளீட்டாக கொஞ்ச நாள் கழித்து சாஃப்ட்னர் போட்டுக்கலாம். இப்போதைக்கு அது இந்த பாஷில் வந்து ஹார்ட் வாட்டருக்கு நல்ல சால்ட்டு செட்டிங் இருக்குது. நான் டாப் லெவல் செட்டிங், அதாவது 7 செட்டிங் இருக்குன்னா ஹார்ட்னஸ்க்கு நான் 7வது செட்டிங்கில் கொண்டு போய் வச்சுருக்கேன். அது வச்சதுனாலே எனக்கு ஓரளவுக்கு ஸ்கேல்லாம் வந்து ஃபார்ம் ஆகலை. நான் இது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் டீஸ்கேலிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டிஷ்வாஷர் சூப்பராகவே இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் அடி பிடிச்சி கருகி போன பாத்திரத்தை இது விளக்காது. ஏன்னா அதுக்குள்ளே எந்த ப்ரஷ்ஷும் கிடையாது. அது நல்ல சுடு தண்ணியை கொதிக்க 70 டிகிரியில் ஊற்றி அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுக்குது. அதுதான் அது பண்ணுது. அதனால தான் கம்மியாகவுமே தண்ணி செலவாகுது. ஸோ அதோட ப்ரோக்ராமை நம்ம போட்டு விட்டோம்னா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்ம வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் வேலை வந்து க்ளீனிங் வேலை முடிஞ்சிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இதெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஈவினிங் அந்த பூஜா பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இருந்தாலும் டிஷ்வாஷரில் எந்தெந்த வெசல்ஸ் வந்து போட முடியாதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹாட் பாக்ஸ் வந்து போட முடியாது, குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் வந்து போட முடியாது, அலுமினியம் போட முடியாது, இரும்பு வந்து போட முடியாது. ஏன்னா இரும்பில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து அது துருப்பிடிக்க வச்சிடும். அதனால அதெல்லாம் போட முடியாது. இண்டோலியம் போட முடியாது. அதர்வைஸ் நீங்கள் கிளாஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, செராமிக்கு, டப்பர்வேர் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போடலாம். பித்தளை ஜாமான்லாம் கண்டிப்பாக டிஷ்வாஷரில் போட முடியாது. இதுவுமே என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கையில் விளக்க வேண்டிய 4 ஜாமான் இருக்கும் எனக்கு எப்போதுமே. அந்த மாதிரி அந்த ஜாமானை மட்டும் கையில் விளக்கி பக்கத்தில் வந்து அடிக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த க்ளீனிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். என்ன தான் நான் வந்து டிஷ்வாஷரில் க்ளீன் பண்ணாலுமே என்னோடய சிங்கை மறக்காமல் என்னோடய ரொட்டீனில் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் குவார்ட்ஸ் சிங்காக இருந்தாலும் என்னால் கரை பிடிக்காமல் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து மெய்டெல்லாம் வைக்கிறப்ப அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் டிஷ்வாஷரே நம்ம வந்து வாங்கினது ஒர்த் ஃபார் மணி தான். ஸோ எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.